ஆர்த்தோபெடிக் வந்து 4 inches ஆஃப் ஆர்த்தோபெடிக், 2 inches ஆஃப் லேட்டெக்ஸ், 2 inch அதுக்கு மேலே போடுற பேம்போ ஃபேப்ரிக் பாருங்க 10 10 10. அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் ஸ்ப்ரிங் மேட்ரஸ். இது வந்து கனெக்டட் ஸ்ப்ரிங்னு சொல்லுவோம். இதோட டென்சிட்டி வந்து 150 இருக்கும் உங்களுக்கு, 180. இது எல்லாமே டாடா ஸ்டீல் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஷீட்டோட வெயிட் வந்து அப்படி இருக்கு. ஆமா, நீங்க தூக்கி பாருங்க எவ்வளவு வரும். 18 kgs வரும் இந்த ஒரு ஷீட் மட்டுமே. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. இதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? கீழக்குள்ள அதுக்கும் இதுக்கு ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? வித்தியாசம் தெரியுது. ஒண்ணுமே இல்லை, சும்மா இது பாருங்க. ஆனால் உங்கள் பாடிக்கு என்ன டைப் ஆஃப் மேட்ரஸ் செட் ஆகுமோ அதை நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். இப்போ பாடிக்கு என்ன டைப் மேட்ரஸ் அதை சொல்லிடுறீங்க. செட் அப்போ இது ஃபேக்ட்ரியில் ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்லாங்களா? ஒரு பெரிய கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணி டீலர் கொடுக்கும். டீலர் இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து கஸ்டமர். எத்தனை கை மாதிரி எத்தனை ப்ராஃபிட் மாதிரி கஸ்டமர் கிட்ட வரும்? 4 ப்ராஃபிட். யார் தலைமையில் விழுகும்? கஸ்டமர் தலைமையில் தான் விழுகும். அது யூஸ் பண்ணுறது டூரஃப்ளெக்ஸ் ஃபோம் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் பாருங்க. ஆமாம், எந்த லோக்கல் ஃபோமும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். நம்ம கம்பெனியில் நீங்கள் மொத்தமாக தேடி பார்த்தாலும் லோ குவாலிட்டி பொருள் ஒன்று கூட கிடைக்காது. என்ன முடியாது, அவ்வளோ கணக்காக இருக்குது. எதுக்கு நான் வேஸ்ட்டில் போட்டு வச்சிருக்கேன் இது எல்லாமே? எதுக்கு போட்டிருக்கீங்க? ஆக்சுவலாக இதோட காயரோட குவாலிட்டி வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து லைக் 0 டிஸ்டர்பன்ஸ். இங்கே பாருங்க, நான் ஜம்ப் பண்ணாலும் அதில் ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகாது. ஓ, மற்ற பெட்டாக தான் ஜம்ப் ஆயிருக்கும். அது கண்டிப்பாக. அந்த இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் மேட்ரஸ் ஃபேக்ட்ரியில் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மேட்ரஸ் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஆர்த்தோ மேட்ரஸ் வேணுமா இங்கே வாங்கிக்கலாங்க, மற்ற மேட்ரஸ் வேணுமா இங்கே வாங்கிக்கலாங்க. இங்கே என்ன கொடுக்குறாங்க, எப்படி செய்கிறாங்க, என்ன பேட்டரி, என்ன ரேட்டுக்கெலாம் கொடுக்க போகிறோம், ஃபுல் டீட்டெயில் நம்ம கேட்க போகிறோம். நம்ம வீடியோ காரில் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும் சார். உங்கள் மேட்ரஸுக்கு ஃபேக்ட்ரி வர்றதுக்கு சரியான லொக்கேஷன் சொல்லிடுங்க. அப்படியே குனியமுத்தூர் ஹெச்எம்ஆர் ஹோட்டல் பேக் சைட். ஹெச்எம்ஆர் ஹோட்டல் பேக் சைட், எக்ஸாக்ட் பேக் சைடு இருக்கும். நீங்கள் இங்கே வந்து ஃபோன் பண்ணிங்கன்னா நான் லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். நீங்கள் வந்துடலாங்க. நீங்கள் என்ன டைப்பான மேட்ரஸ்லாம் இங்கே இருக்குது? எல்லா டைப் பிரதர், லைக் பேசிக் ஸ்டார்டிங் ஃபோம்லேருந்து பிடிச்சி ஆர்த்தோபெடிக் வரைக்கும் எல்லா மேட்ரஸும் பண்ணிக்கலாம். அவங்களோட பாடி தான மாதிரி நம்ம கஸ்டமைசட் பண்ணி கொடுக்கலாம். பாடி தகுந்த மாதிரி கஸ்டமைசட் பண்ணி கொடுக்கலாம். கம்ப்ளீட்டாக கஸ்டமைசட் மேட்ரஸ். லைக் நம்ம மேட்ரஸ் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இங்கே தான் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு போகிறோம். ஓகே, அதுதான் நம்மகிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. இப்போ ஒரு ஷோரூம் போனீங்கன்னா அங்கே ரெடி பண்ணி வச்சிருக்கிற மெத்தை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்துடணும். அதெல்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் என்ன வேணுமோ அது சொன்னீங்கன்னா உங்கள் பாடிக்கு என்ன டைப் ஆஃப் மேட்ரஸ் செட் ஆகுமோ அதை நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். பாடிக்கு என்ன டைப் மேட்ரஸ் அதை சொல்லிடுறீங்க. செட் அப்போ இது ஃபேக்ட்ரியில் ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்லாங்களா? கண்டிப்பாக அப்படி கூட சொல்லலாம். கைண்ட் ஆஃப் ரேட்டு இதெல்லாம் எப்படி கொடுத்துட்ருக்கீங்க? சின்ன எக்ஸாம்பிள் ரேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஸ்ப்ரிங் மேட்ரஸ் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஷோரூமில் எடுக்கணும்னா இட் வில் காஸ்ட் ஒன்று 16 to 18 வரைக்கும் வரும். இந்த 11 to 12 நம்ம இந்த மேட்ரஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். கஸ்டமர் 12,000 13,000ங்களா? அதுக்கே கொடுக்கலாம். 18,000 வர மேட்ரஸ் 11 to 12 கொடுக்கலாம். எப்படி உங்களால் கொடுக்க முடியுதுங்க? இப்போ ஒரு பெரிய கம்பெனி எடுத்துக்கோங்களேன். ஒரு பெரிய கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணி டீலர் கொடுக்கும். டீலர் இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து கஸ்டமர். எத்தனை கை மாதிரி எத்தனை ப்ராஃபிட் மாதிரி கஸ்டமர் கிட்ட வரும்? 4 ப்ராஃபிட். யார் தலைமையில் விழுகும்? கஸ்டமர் தலைமையில் தான் விழுகும். அது என்கிட்ட கிடையாது. நான் தான் மேனுஃபேக்சர். என்கிட்ட இருந்தால் உங்களுக்கு தான் வர போகுது. ஸோ அந்த 4 ப்ராஃபிட் குறைச்சி தான் இந்த ரேட்டுக்கு என்னால் கொடுக்கும். ஓ, அதாவது வந்து புரோக்கர் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி தான் அந்த டைரெக்டாக உங்கள்கிட்ட வரும், உங்கள்கிட்ட நீ செல் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கலாம். இங்கே டைரெக்டாக கஸ்டமர். ஸோ கம்ப்ளீட்டாக கஸ்டமைசர் மேட்ரஸ் நீங்கள் ஒன்று காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, டெலிவரி எங்களை பண்ணுறீங்க ப்ரோ? எல்லாமே பிரதர். டெலிவரி பொறுத்த வரைக்கும் நம்ம யூபி வரைக்கும் பண்ணிருக்கோம். யூபி வரைக்கும் போயிருங்களா? சூப்பர். அப்போ ஆல் ஓவர் இந்தியா பண்ணுறீங்க? எல்லாமே பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. அதர் ஸ்டேட்னா சார்ஜ் சம் எப்படி சொல்கிறது, வேறு ஸ்டேட் இப்போ தமிழ்நாடு, கர்நாடகா, தமிழ்நாடு ஓகே, இந்த ப்ராப்ளம் இல்லை. டெலிவரிக்கு எல்லாமே ஃப்ரீ தான் பண்ணி கொடுத்துரும். அதர் ஸ்டேட் போகும்போது ஒரு 200 to 300 rupees மினிமம் சார்ஜஸ் வரும். அவ்வளோதான். தமிழ்நாடுங்கிறது ஃப்ரீயாக வர மாதிரி ஃப்ரீயாக வந்துடும். எல்லா மேட்ரஸும் வாரண்டி இருக்குது. அப்படிதான் எல்லா மேட்ரஸ்க்கும் வரும். பேசிக் குவாலிட்டிலேருந்து பிடிச்சி நீங்கள் ஹையர் எண்ட் இருக்கும் எல்லாத்துக்கும் வாரண்டி. லேட்டெக்ஸ் எந்த மாதிரி டைப்பில் கொடுத்துட்ருக்கீங்க ப்ரோ? லேட்டெக்ஸ் வந்து நீங்கள் லேட்டெக்ஸ் டாப்பர் போய்க்கலாம், ஆர்த்தோபெடிக் போய்க்கலாம், பாக்கெட் வித் லேட்டெக்ஸ் போய்க்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷன் இருக்குது. ஆனால் எது செட் ஆகும் உங்களுக்குன்றது பொறுத்து தான். லைக் எப்படி சொல்கிறது, சில பேருக்கு வந்து பாக்கெட் வித் லேட்டெக்ஸ் செட் ஆகும், சில பேருக்கு ஆர்த்தோபெடிக் வித் லேட்டெக்ஸ் செட் ஆகும். அது கஸ்டமைஸ். அவங்களோட பாடி டைப் என்ன அதை பொறுத்து நம்ம சஜஸ்ட் பண்ண போகிறோம். சூப்பருங்க. இவர் சொல்கிற பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த பாடி நம்ம எந்த மேட்ரஸ் எடுக்கலாங்கிற மாதிரி இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். என்னால் கேட்கறதுக்கு புதுசாக இருக்குங்களா? எனக்கே புதுசாக இருக்குங்க. நம்ம பாடிக்கு எந்த மேட்ரஸ் செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இவர் தான் நம்மளை சொல்கிற நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மறக்காம இந்த வீடியோ எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் மேட்ரஸ் வேணும்னா உங்களோட டீட்டெயில் கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனுக்குள்ள ஓடிட்டு இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அதில் கான்டாக்ட் பண்ணி உங்களோட மேட்ரஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். எந்த விதமான மேட்ரஸ்ன்னு அவரே சொல்லுவார். உங்களுக்கு வெயிட் என்ன, உங்கள் பாடி சைஸ் என்னங்கிறது அவரை கேட்டு உங்களுக்கு என்ன மேட்ரஸ் பொருத்தும் சொல்லி எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம்.
ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லேடெக்ஸ் மேட்ரஸ் பார்க்கலாம். லேடெக்ஸ் இப்போ பாருங்க, இந்த லேடெக்ஸ் இப்போ எல்லாமே லேடெக்ஸ் தான். எல்லாத்தோட பேரும் லேடெக்ஸ் தான். இதே லேடெக்ஸ்ல வந்து 6 குவாலிட்டி வரும். 6 குவாலிட்டி எல்லாத்தோட பேரும் லேடெக்ஸ் தான். எப்படி சொல்றது, எப்படி எல்லாமே மேட் இன் தாய்லாந்து தான். மேட் இன் தாய்லாந்து 4 கேட்டகரி வரும். 4 கேட்டகரி வரும். A1, A2, A3, A4. A1ல மட்டும்தான் 92% ஆஃப் பியூர் ரப்பர் இருக்கும். அதுதான் ஒரிஜினல். ஒரிஜினல். அதே அதே கிரேட்ல வந்து A2, A3, A4ல 30, 40, 60 அந்த மாதிரி ரப்பர் கண்டென்ட் எல்லாம் ஒரு வாட்டி மாறும். ஸோ எல்லாமே மேட் இன் தாய்லாந்து. சொல்ற பேர் வந்து எல்லாருக்கும் மேட் இன் தாய்லாந்து அந்த மாதிரி. இப்போ ரீபவுண்டட், இது வந்து ரீபவுண்டட் ஆர்த்தோபெடிக். இந்த ஆர்த்தோபெடிக் வந்து 4 inches ஆஃப் ஆர்த்தோபெடிக், 2 inches ஆஃப் லேடெக்ஸ், 2 inch அதுக்கு மேல போட்ட பேம்பு ஃபேப்ரிக் பாருங்க. 10 10 10 அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் மொத்தம் 30 mm ஆஃப் மெமரி குல்ட். அதுக்கு மேல வந்து 350 GSM ஆஃப் பேம்பு. ஸோ இதுதான் ஃபினிஷிங் வரும் உங்களுக்கு. இது எப்படின்னா ஆர்த்தோபெடிக்ல வந்து 4 விதமான ஆர்த்தோபெடிக் நம்ம இதை பண்ணலாம். ஜென்ரல் ஆர்த்தோபெடிக் இருக்கு, லைக் வந்து சின்ன பசங்க படுக்கிற ஆர்த்தோபெடிக் ஒன்று இருக்கு, பெரிய ஆளுங்க படுக்கிற ஆர்த்தோபெடிக் இருக்கு, ரொம்ப வயசானவங்க படுக்கிற ஆர்த்தோபெடிக் ஒன்று இருக்கு. ஸோ இந்த மாதிரி வேரியேஷன். இப்போ வந்து நீங்க ஜென்ரல் ஆர்த்தோபெடிக் எடுக்கணும்னா 120 டென்சிட்டி ரீபவுண்டட், 90 டென்சிட்டி A1 லேடெக்ஸ் வித் மேட் இன் தாய்லாந்து. இது வந்து உங்களுக்கு 27,500 பக்கம் வரும். கியூன் சைஸ்க்கு. கிங் சைஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 29,500 வரும். இது கூடவே 2 லேடெக்ஸ் பில்லோ வந்துடும், ஒரு பெட்ஷீட், அது போக உங்களுக்கு ஒரு 2 பேம்பு பில்லோ கவர். இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு அந்த அந்த பிரைஸ் வித் டெலிவரியோட. நீங்க படுக்கும்போது வந்து எந்த ஒரு உடம்பு வலி இந்த மாதிரி அதெல்லாம் இருக்காது சார். உடம்பு வலி இருக்காது, இந்த கை கால் வலி இருக்காது, இந்த முதுகு வலி, பிளட் சர்க்குலேஷன், இது எல்லாம் அதுக்கும் இது கம்ஃபர்டா இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டா இருக்கும். நோயாளி படுக்கிறது நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். நார்மல் ஆளுங்களும் படுக்கலாம். அவங்க மட்டும் தான் படுக்கணுன்றது கிடையாது. நீங்க நார்மல் ஆளுங்களும் படுக்கலாம். அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஜென்ரல் ஆர்த்தோபெடிக்ன்றது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுல ஒரு ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு. அது போக இது கொடுக்க போற நான் 2 பில்லோ, உங்களுக்கு 2 லேடெக்ஸ் பில்லோ, உங்களுக்கு 2 பெட்ஷீட்டு, அது போக உங்களுக்கு டெலிவரி, இது எல்லாமே உங்க காசு தான். இந்த 27,500 நான் கியூன் சைஸ்க்கு என்ன சொன்னாலும் அதுல எல்லாமே இன்க்ளூடட். உங்க காசு உங்களுக்கு கொடுக்குறது நான் ஃப்ரீன்னு சொல்லல, மொத்தமா இன்க்ளூடட். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் வேணாம்னு சொன்னாலும் என்னால கம்மி பண்ண முடியும். 10 years வாரண்டி வந்து இந்த லேடெக்ஸ் வந்து லைஃப் டைம். நீங்களே கிழிச்சு போடுறதுக்கும் ஒண்ணுமே ஆகாது. இது நீங்களே கிழிச்சு போடுறதுக்கும் ஒண்ணுமே ஆகாது. இது நம்மளே கிழிச்சிடலாமா? ஆமா, இது கிழிச்சு போடுற, இது கிழிஞ்சாதான் ஒரிஜினல். இது கிளியலன்னா சிந்தட்டிக். அது கிளியா சிந்தட்டிக். ஆமா ஆமா. இங்க பாருங்க, இதெல்லாமே ஃபுல்லி லேடெக்ஸ். 6 inches ஃபுல் லேடெக்ஸ். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. இதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? கீழே இருக்கும் அதுக்கும் இதுக்கு ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? வித்தியாசம் தெரியுது. இது ஒண்ணுமே இல்ல, சும்மா இது பாருங்க. ஆமா, இந்த மாதிரி லேடெக்ஸ் வரும். இது வந்து புது புதுன்னு இருக்கு. ஆமா, இது தொட்டு பாருங்க, உங்களுக்கு ஒரு ரப்பர் ஃபீல் வரும். இது கொஞ்சம் ரப்பர் ஃபீல் கிடைக்குது. ஆமா, இந்த மாதிரி லேடெக்ஸ் கூட கொடுப்பாங்க. எல்லாத்தோட பேர் லேடெக்ஸ் தான். ஆமா ஆமா, 4 கிரேட் இருக்கும். அதுல வந்து எல்லாமே மேட் இன் தாய்லாந்து வரும். அதனால தான் நான் சொல்ல வரேன். இது வந்து ஃபுல் லேடெக்ஸ். இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். 6 inches ஃபுல் லேடெக்ஸ் வரும். இதுவும் பண்ணிக்கலாம். அது எல்லாமே லேடெக்ஸ் தான். இங்க பாக்கலாம் நீங்க, இந்த கிரேடு டென்சிட்டி எல்லாமே சேர்த்து இதுலயே வந்துடும். வித் சர்டிபிகேட்டோட சேர்த்து உங்களுக்கு வந்துடும். இதுல எப்பவுமே நான் ஒரே கிரேட் தான் யூஸ் பண்ணுவேன். என்கிட்ட அடுத்த குவாலிட்டியும் கிடையாது. எப்பவுமே அடுத்த குவாலிட்டி வைக்க போறது கிடையாது. A1 கிரேட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது A1 கிரேட் மட்டும் தான் போடணும். அப்பதான் அதோட எப்படி சொல்றது, உங்களுக்கு ஹீட் கம்ப்ளைண்ட், நீங்க சொன்ன மாதிரி அந்த எப்படி சொல்ற பேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது எல்லாமே கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா பிரதர், எல்லா மெத்தையும் எல்லாருக்கும் செட் ஆகாது. எல்லா மெத்திலும் எல்லாரும் தூங்க முடியாது, தூங்கவும் கூடாது. இப்ப ஸ்ப்ரிங் எடுப்பீங்க. ஸ்ப்ரிங் என்ன 15 வயசுல இருந்து 35 வயசு மட்டும் தான் ஸ்ப்ரிங் எடுக்கும். 15 to 35 மேல நீங்க ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணக்கூடாது. அது போக 80 கிலோக்கு மேல உங்க பாடி வெயிட் இருந்தாலும் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணக்கூடாது. எதனால? அது உங்க பாடி, இப்ப உங்களோட ஸ்பைன் இப்படி இருக்கும். நீங்க ஸ்ப்ரிங்ல வந்து உங்களோட பாடி வெயிட் 80க்கு மேல இருந்தா இப்படி போயிடும். அப்ப வந்து ஸ்பைன் பெண்ட் ஆகும். உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை, முதுகு வலி, இவ்வளவு பிரச்சனை. அதான் நான் சொல்றேன், எல்லா மெத்தையும் எல்லாருக்கும் செட் ஆகாது. ஃபர்ஸ்ட் திங் இது. இப்ப நான் சொன்ன ஸ்பெசிபிகேஷன் நீங்க இந்த லேடெக்ஸ் போட்டு A1 கிரேட் போட்டு இந்த ரீபவுண்டட் 120 டென்சிட்டி போட்டு மேல 350 GSM பேம்போ போட்டு நீங்க வெளியே எங்க எடுக்கணும்னா 30-32 வரும். நான் 27K பண்ணிட்டு இருக்கேன். 27 பண்ணிட்டு. இது கூட 2 லேடெக்ஸ் பிள்ளை வந்துடும். அதுவும் உங்க காசு தான். ஒரு பெட்ஷீட், அதுவும் உங்க காசு தான். எல்லாமே கஸ்டமரோட காசு தான். நான் ஃப்ரீன்னு சொல்லி அவங்களுக்கு இது பண்ணணும். அவங்களுக்கு தேவை இருக்க ப்ராடக்ட் கொடுப்போம், போதும். அதுக்கு மேல 10 வருஷம் வாரண்டி வந்துடும். இந்த ஃபேப்ரிக் இன்கேஸ் நம்ம ரிங்கோ ஏதாச்சும் பட்டு இப்படி பண்ணும்போது இந்த ஃபேப்ரிக் எல்லாம் கிழிஞ்சு வந்துடும். ஃபேப்ரிக் தவிர உங்களுக்கு மெத்தல என்ன ஆனாலும் வாரண்டி கிளைம் பண்ணலாம். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கிளைம் பண்ணலாம். ரீப்ளேஸ்மெண்ட். ஆமா, இது சர்வீஸ் பண்ண முடியாது. எந்த மெத்தையும் எங்கேயும் யாராலையும் சர்வீஸ் பண்ண முடியாது. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். இந்த 7 yearsல நம்ம இது வரைக்கும் எதுவும் கிளைம் பண்ணல. இதுக்கு மேலேயும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இப்போ வந்து அடுத்த இது வந்து பேசிக் குவாலிட்டி. இது பேசிக். இது ஃபோம் மேட்ரஸ் சொல்லுவாங்கல்ல,
அந்த ஃபோமோட பேசிக் குவாலிட்டி மேட்ரஸ். நீங்க அந்த பேசிக்கே நான் எப்படி பண்ணிருக்கேன் நீங்க பாருங்க. அது யூஸ் பண்றது டூரோஃப்ளெக்ஸ் ஃபோம் மட்டும் தான் யூஸ் பண்றேன் பாருங்க. டூரோஃப்ளெக்ஸ் கம்பெனி. ஆமா, எந்த லோக்கல் ஃபோமும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். நம்ம கம்பெனில நீங்க மொத்தமா தேடி பார்த்தாலும் லோ குவாலிட்டி பொருள் ஒண்ணு கூட கிடைக்காது. எல்லா பிராண்டட். இங்க பாருங்க, இது சூப்பர் சாஃப்ட். இது வந்து சூப்பர் சாஃப்ட். ஆர்த்தோபெடிக் ஒரு ஆப்ஷனல் வந்து நீங்க சூப்பர் சாஃப்ட் போட்டுக்கலாம். ஆர்த்தோபெடிக் வேணாம்னா ஆர்த்தோபெடிக் சார் எனக்கு லேட்டெக்ஸ் அஃபோர்டபிள் கிடையாது, எனக்கு வந்து அதோட கம்மியா ஆர்த்தோபெடிக் பண்ணுங்கன்னா சூப்பர் சாஃப்ட் போட்டு பண்ணிக்கலாம். இதுதான் சூப்பர் சாஃப்ட். இது பண்ணிக்கலாம். ஆமா ஆமா, ஆர்த்தோபெடிக் பிளஸ் சூப்பர் சாஃப்ட். இந்த ரீபவுண்டட் பிளஸ் சூப்பர் சாஃப்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு 18,500 கியூன் சைஸ் வரும். கிங் சைஸ் உங்களுக்கு 22,500 அந்த பக்கம் அந்த மாதிரி. இது கூட உங்களுக்கு 2 ரெக்ரான் பில்லோ வந்துடும், 2 பெட்ஷீட் வந்துடும். ஐ மீன் ஒரு பெட்ஷீட் வந்துடும், 2 பில்லோக்கு வரும். எல்லாமே இன்க்ளூடட் தான் இது. இந்த ஃபோம் குவாலிட்டி பாருங்க. இது வந்து நான் யூஸ் பண்றேன் டூரோஃப்ளெக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்றேன். இதோட டென்சிட்டி இதே ஃபோம், எல்லாத்தோட பேரு ஃபோம் தான். இதுல 5 கேட்டகரி இருக்கு. இதுல 5 கேட்டகரி இருக்கு. 18 டென்சிட்டி இருக்கு, 28 இருக்கு, 23 இருக்கு, 30 இருக்கு, 33 இருக்கு, 48 இருக்கு. 48 டென்சிட்டி, 48 டென்சிட்டி பாருங்க. இங்க பார்த்தாலே தெரியும். 48 டென்சிட்டி ஃபர்ஸ்ட் கேட்டகரி. நான் எப்பவுமே அவ்வளவுதான் bro. நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரி அவ்வளவு டவுட்டா கேக்குறீங்களா? இங்க வாங்க, நான் உங்களுக்கு ஒண்ணு காமிக்கிறேன். அங்க எத்தனை காயர் இருக்கு என்ன முடியாது, அவ்வளவு கணக்கா இருக்குது. எதுக்கு நான் வேஸ்ட்ல போட்டு வச்சிருக்கேன்? இது எல்லாமே எதுக்கு போட்டிருக்கீங்க? ஆக்சுவலா இதோட காயரோட குவாலிட்டி வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் எனக்கு பிடிக்காத ஒரு பொருளை அதோட குவாலிட்டி சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கே இல்லை. அது எப்படி கஸ்டமருக்கு கொடுக்க முடியும்? நம்ம ஒரு 10 லட்ச ரூபாய் பொருள் அங்க நிக்குது, அது வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, கஸ்டமருக்கு போக கூடாது. உங்க வீட்டுக்கு எப்படி வாங்குவீங்களோ அதே மாதிரி கஸ்டமர் கொடுக்குறீங்க. கண்டிப்பா சூப்பர். நம்ம வீட்டோட நல்லா கொடுக்கணும் எப்பவுமே. நம்ம வீட்டுக்கு என்ன நான் என்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். பட் கஸ்டமர் வந்து காசு கொடுப்பாங்க, அந்த காசுக்கு நம்ம பதில் சொல்லணும். சோ கண்டிப்பா இங்க பாருங்க, அது நான் எனக்கு பிடிக்கலன்னா ஒன்ஸ் அது 10 லட்ச ரூபா இருந்தாலும் அங்கேயே நிற்கும். அது எங்கேயும் வெளியே எந்த கஸ்டமருக்கும் போகிற மாதிரி கிடையாது. அது போகவும் போகாது என்னைக்குமே. நீங்க அடுத்த வீடியோ ஷூட் பண்ணும்போது வந்து பாருங்க, அது அங்கேயே தான் இருக்கு. கண்டிப்பா அது என்னைக்குமே நான் விட மாட்டோம். அடுத்த இது வந்து பாருங்க, இதுல வந்து எனக்கு என்னன்னா சிங்கிள் ஒருத்தர் படுக்கிற மாதிரி எடுத்தீங்கன்னா ஒரு 3,500 பக்கம் வரும். ஒரு 3,500 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது வந்து 43 டென்சிட்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 2 பேர் படுக்கிற மாதிரி ஒரு 4,500 டபுள் காட்டில். கியூன் சைஸ்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 6,500 ஸ்டார்ட் பண்ணலாம். கிங் சைஸ்னா உங்களுக்கு ஒரு 7,500 இது கிங் சைஸே பண்ணலாம். இதோட லேட்டஸ்ட் இதுக்கு மேல லேட்டெக்ஸ் போடக்கூடாது. ஆர்த்தோபெடிக் மேல லேட்டெக்ஸ் போடலாம், இல்ல ஸ்ப்ரிங் மேல லேட்டெக்ஸ் போடலாம். ஆனா எந்த பாடி டைப் செட் ஆகுன்றது நம்ம பார்க்கணும். அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு செட் ஆகும்னு போட்டுக்கலாம், செட் ஆகாம போட்டு வேஸ்ட். அதான் சொல்றேன். தெரியாம ஒருத்தர் எடுக்க வராங்க, நான் கண்டிப்பா சொல்லுவேன். நான் ஃபர்ஸ்ட் நீங்க போன் பண்ணும்போது நான் கேட்பேன், உங்க பாடி வெயிட் என்ன, உங்க ஏஜ் என்ன, எத்தனை பேர் படுப்பாங்க, எத்தனை பேர் இது ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, முதுகு வலி ஏதாவது பிரச்சனை இருக்கா, இதெல்லாம் கேட்டுதான் நான் மெத்தையை சஜஸ்ட் பண்ணுவேன். இப்ப நீங்க வந்து எனக்கு ஸ்ப்ரிங் கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் ஸ்ப்ரிங் எடுத்து கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி மெத்த செட் ஆகுன்றத நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஓகேனா வாங்கலாம், இல்ல சார் எனக்கு ஸ்ப்ரிங்கே கொடுங்கன்னா வாங்கலாம். எப்பவுமே எந்த மெத்தையும் எல்லாரும் படுக்க கூடாது. இப்ப என்னோட பாடி வெயிட் 80 கேஜஸ் அபோவ் இருக்கு. நான் கண்டிப்பா ஸ்ப்ரிங் செட் ஆகாது எனக்கு. நீங்க 20 நாள் ஒரு சர்ஃபேஸ்ல நீங்க படுத்தீங்கன்னா 20 days அந்த ஸ்ப்ரிங்ல நான் படுத்தா எனக்கே முதுகுவலி வந்துடும். ஏன்னா என்னோட வெயிட்டுக்கு வந்து ஸ்ப்ரிங் தாங்காது. அதே இன்னொன்னு வெயிட் கம்மியா இருந்தாலும் 35 வயசுக்கு மேல ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணக்கூடாது. சோ இந்த மாதிரி இருக்கு. ஆமா, இல்ல உண்மைதான் சொல்றேன் சார். இப்ப பழைய கால ஆளுங்க எல்லாம் தரையில தான் படுப்பாங்க. 70 வயசு ஆனாலும் நல்லா தான் நடந்துட்டு இருக்காங்க. இன்னொன்னு மெத்தை எப்பவுமே ரொம்ப சாஃப்டா இருக்க கூடாது. நம்மளோட ஹியூமன் பாடியோட ஃப்ரேம் வந்து 90 மட்டும் தான் இருக்கும். அதுக்கு மேல நீங்க சாஃப்டா போக கூடாது. சார் நான் 5 ஸ்டார் ஹோட்டல் போயிட்டு வந்தா எனக்கு மெத்த ரொம்ப சாஃப்டா இருந்தது, அந்த மாதிரி வேணும். ஒரு நாள் 2 நாள் படுக்கிறதுக்கு நல்லா இருக்கும், காலத்துக்கும் நீங்க அதுல படுக்க கூடாது. சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. மெத்தன்றதுனால எப்படி சொல்றது, இப்போ ஒரு கடைக்கு போறீங்க, கடையில ஏதோ ஒரு மேட்ரஸ் செஞ்சு வச்சிருப்பாங்க, அது நீங்க வாங்கிட்டு போவீங்க. அது நீங்களா தூக்கி போட்டு வெளியே போடுறவருக்கு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அவங்க சொல்றதா சார் இதுல ஹோம் இருக்கு எடுத்துக்கோங்க, ஸ்ப்ரிங் இருக்கு எடுத்துக்கோங்க, என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. பட் நாம அப்படி கிடையாது. நீங்க இன்கேஸ் ஏதாச்சும் ஃப்ரீயா இருந்தா நேர்ல கம்பெனிக்கு வரலாம், உங்க கண்ணு முன்னாடியே ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருங்க. உங்களுக்கு என்ன மாதிரி மேட்ரஸ் செட் ஆகும், இது என்ன பிரைஸ் வரும், உங்களுக்கு உட்காந்து பாருங்க, நான் டெமோ போட்டு காமிக்கிறேன், நீங்க படுத்து பாருங்க. உங்களுக்கு கம்ஃபர்டா இருக்குன்னா நீங்க அங்கேயே ஒரு 1 hour எங்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணா நீங்க உங்க கண்ணு முன்னாடி ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம். கஸ்டமருக்கு என்ன தேவை அது ஒண்ணு மட்டும் தான் நம்ம கொடுக்க போறோம். இப்ப நான் அதான் சொன்னால ஃப்ரீன்னா நானும் எக்கச்சக்க ஃப்ரீ கொடுக்கலாம், எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லலாம். நான் கொடுக்குற 2 பில்லோவும் உங்க காசு தான் நான் சொல்றேன், கஸ்டமரோட காசு. அவர் வேணான்னா வேணாம், அதோட காசு கண்டிப்பா மைனஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டிஃபரன்சஸ், குவாலிட்டி பிரைஸ் எப்பவுமே எல்லாத்துலயும் குவாலிட்டி பிரைஸ் டிஃபரன்ஸ் வரும். அடுத்த கேட்டகரி என்ன பார்க்க போறோம்? அடுத்த கேட்டகரி வந்து இங்க பாருங்க, இதுதான். இது வந்து ஸ்ப்ரிங்.
ஸ்ப்ரிங் மேட்ரஸ். இது வந்து கனெக்டட் ஸ்ப்ரிங்னு சொல்லுவோம். இதோட டென்சிட்டி வந்து 150 இருக்கும் உங்களுக்கு. 180. இது எல்லாமே டாடா ஸ்டீல் மட்டும் தான் யூஸ் பண்றோம். டாடா ஸ்டீல் மட்டும் எல்லாமே டாடா ஸ்டீல். இந்த ஃபெல்ட் கூட பாருங்க, இந்த ஃபெல்ட் வந்து 1500 mm ஃபெல்ட் போடுவோம். மேலையும் கீழையும் 1500 mm ஃபெல்ட் வந்துரும். இது வந்து கனெக்டட் ஸ்ப்ரிங். ஒரு ஸ்ப்ரிங்குக்கு ஒரு ஸ்ப்ரிங் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். இதுல இண்டிவிஜுவல் ஸ்ப்ரிங் பாக்கெட் ஸ்ப்ரிங்கும் இருக்கும். இதுலயே பாக்கெட் ஸ்ப்ரிங் வரும். இங்க பாருங்க, இதோட ஆக்ஷன் வந்து என்னைக்குமே உங்களுக்கு ஸ்ப்ரிங் கட் ஆகுறதோ இல்ல எந்த பிரச்சனையும் இருக்காது பாருங்க. அது நல்லா ஜம்பிங்கா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரதர், என்ன இப்போ ஸ்ப்ரிங் காமிச்சால இதுலயே 60 mm வரும். சாரி, இதுலயே 90 mm வரும், 150 mm வரும். ரெண்டுத்தோட பேர் ஸ்ப்ரிங் தான். அதுல டிஃபரெண்ட் இருக்குது. அதுல டிஃபரெண்ட் இருக்கு. சோ ரெண்டுத்துலயும் டிஃபரெண்ட் இருக்கு. நீங்க என்ன வாங்குறீங்க? இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப என்கிட்ட வாங்கணும்னு நான் சொல்ல வரல. நீங்க எங்க வேணா வாங்குங்க, நீங்க எங்க வேணா வாங்குங்க. நீங்க குடுக்குற காசுக்கு அதை ஒர்த்தான்னு பார்த்து வாங்குங்க. இப்ப நீங்க எக்ஸாம்பிள் எனக்கு கூப்பிடுங்க சார், நீங்க என்கிட்ட வாங்க வேணாம் சார், நீங்க எனக்கு கூப்பிடுங்க, பார்த்து சார் எந்த மாதிரி மெத்த வாங்கணும்னு இருக்கு, எந்த மாதிரி மெத்த வாங்கலாம், என்ன பிரைஸ்ல வாங்கலாம், குவாலிட்டி என்ன, ரீபாண்டட் என்ன, டென்சிட்டியில போடணும், லேடெக்ஸ் எப்படி போடணும், ஃபேப்ரிக் என்ன போடணும், நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு பக்கத்துல ஏதாவது வாங்க கூட வாங்குங்க, தப்பு இல்ல. உங்க நியரஸ்ட் எதா இருந்தாலும் வாங்குங்க, என்கிட்ட வாங்கணும்னு இல்ல. நீங்க எங்க வாங்க, நல்ல பொருளா வாங்க. என்ன பொருள் வாங்கணும் உங்கள்ட்ட கேட்டா சொல்லுவீங்க. அவ்வளவுதான், நல்ல பொருளா வாங்குங்க. இது எல்லாமே ரீபவுண்டட் தான். இப்போ மேல இருக்கிறது எல்லாமே ஆர்த்தோபெடிக் தான். இங்க பாருங்க, எல்லாமே ஆர்த்தோபெடிக் தான். இதோட ஷீட்டோட வெயிட் வந்து அப்படி இருக்கு. ஆமா, நீங்க தூக்கி பாருங்க எவ்வளவு வரும். ஒண்ணு 18 kg வரும் இந்த ஒரு ஷீட் மட்டுமே. 18 கிலோ இந்த ஒரு ஷீட் மட்டுமே வரும். அதே இதுல வரும். நான் சொல்றேன்ல, இதே ரீபவுண்டட் எல்லாமே ஆர்த்தோபெடிக் தான். இதுல வந்து 90 டென்சிட்டி கூட வரும், 100 வரும், 80 வரும். சோ அந்த மாதிரி டிஃபரன்சஸ். நீங்க என்ன வாங்கணும், உங்களுக்கு பாடிக்கு வந்து என்ன செட் ஆகும். ஜென்ரல் ஆர்த்தோபெடிக்னா 120 தான் போகணும். அதுல நீங்க காம்ப்ரமைஸ் ஆக வேணாம். எங்க எடுத்தாலும் 120 டென்சிட்டி ஜென்ரல் ஆர்த்தோபெடிக் கேளுங்க. அதுக்கு மேல லேடெக்ஸ் போடுறது என்ன குவாலிட்டின்னு கேளுங்க, என்ன கிரேட் யூஸ் பண்றீங்கன்னு கேளுங்க. சோ இதெல்லாம் ஆமா. இப்போ எனக்கு ஒருத்தர் எக்ஸாம்பிள் போன் பண்ணாரு, சார் அவரெல்லாம் எனக்கு 10 பொருள் ஃப்ரீயா கொடுக்குறாங்க சார் அப்படின்னு சொல்லி. யாரோட காசு இது? நான் கேக்குறேன், 10 பொருள் யாரோட காசு? கஸ்டமரோட காசு தான் நினைக்கிறது. ஆமா, நினைக்கிறது இல்ல. அவங்க காசு தான். உங்க காசு. இப்ப எனக்கு யாராச்சும் ஒருத்தர் அந்த பில்லோ, அந்த லேடெக்ஸ் பில்லோ ஃப்ரீயா கொடுத்தா நான் உங்களுக்கு கொடுக்கலாம் ஃப்ரீயா. நான் காசு வாங்கி கொடுத்து உங்களுக்கு எதுக்கு ஃப்ரீயா தரணும்னா? என்ன சொல்றது, மக்கள் மேல ஒரு மாயை உருவாக்குறது தானே. நான் ரொம்ப அவருக்கும் அதை தான் சொன்னேன், சார் எல்லாமே உங்க காசு தான். நானும் இப்பவும் சொல்றேன், யாரையும் ஏமாத்த பாக்கல. 2 லேடெக்ஸ் பில்லோனா அது உங்க காசு, பெட்ஷீட் என்ன உங்க காசு, அதுக்குள்ள பில்லோ கவர் உங்க காசு, எல்லாம் உங்க காசு. யாருக்கும் நான் எந்த ஃப்ரீயும் கிடையாது. அவ்வளவுதான், அதுதான் ஃப்ரீ. சோ அந்த கான்செப்ட்ல இருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. எப்படி சொல்றது, ஃப்ரீனா நம்ம காசு. என்ன நியாயமா எல்லாமே நம்ம காசு தான். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரீன்ற கான்செப்ட் பை ஒன் கெட் ஒன், இது ஃப்ரீ, அது வாங்கினா அது ஃப்ரீ, எல்லாமே நம்ம காசு தான். நம்ம காசு நம்மளுக்கு கொடுக்குறதா ஃப்ரீ. இது வந்து அடுத்த கேட்டகரி வந்து பாக்கெட் ஸ்ப்ரிங். பாக்கெட் ஸ்ப்ரிங் இங்க பாருங்க, இது வந்து லைக் 0 டிஸ்டர்பன்ஸ். இங்க பாருங்க, நான் ஜம்ப் பண்ணாலும் அதுல ஒன்னும் டிஸ்டர்ப் ஆகாது. ஓ, மத்த பெட்டா ஜம்ப் ஆயிருக்கும். அது கண்டிப்பா அந்த எப்படி சொல்றது, நீங்க இப்போ பார்த்த அந்த போனல் ஸ்ப்ரிங் எல்லாமே உங்களுக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து கண்டிப்பா தெரியும். ஆமா, இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இங்க பாருங்க, இது வந்து இண்டிவிஜுவல் பாக்கெட்ஸ். ஓகே, ஒரு பாக்கெட்டும் தனித்தனியா போட்டு பண்ணிருப்போம். இப்போ இன்கேஸ் நீங்க இந்த சிங்கிள் சைஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு மேல வந்து ஃபேப்ரிக் ஆக்சஸரி உங்களுக்கு என்ன ஃபேப்ரிக் வேணும் செலக்ட் பண்ணிக்கலாம். இதோட வாரண்டி வந்து 7 years வந்துடும். ஃபேப்ரிக் வந்து உங்களோட விருப்பம், உங்களுக்கு என்ன என்ன கலர், உங்களோட கலர், உங்களோட கஸ்டமருக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர்ல நம்ம போட்டு கொடுத்தோம். சூப்பர், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து உங்களுக்கு ஒரு சிங்கிள் எடுத்தீங்கன்னா ஒரு 7,500 இருந்து ஸ்டார்ட் ஆகும். கிங் சைஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 11,500 12,000 வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கிங் சைஸ் எடுத்தீங்கன்னா 13,500 முடிக்கலாம். ஓகே, இது மேலே லேடெக்ஸ் போட்டுக்கலாம், சூப்பர் சாஃப்ட் போட்டுக்கலாம், 10 inch யூரோ டாப் மாடல் என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா நம்ம என்ன யூஸ் பண்றோம், இந்த பாக்கெட் ஸ்ப்ரிங் எப்பவுமே 150 mm தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி எப்பவுமே 150 தான் போடணும். இதுலயே 2-3 குவாலிட்டி வருது. ஓகே, ஓகே. ஸோ அதனால நம்ம என்ன சூஸ் பண்றோம்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே.